தம்ப்நெயில் பார்த்து தாவி வந்த மக்களே, இது ஒரு 18 வயதுக்கு மேற்பட்டோருக்கான படம். இந்த படத்தில் கதையாக முக்கியம் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய அனைத்து ஆடியன்ஸுகளுக்கும் இந்த படம் பிடிக்கும். இது ரிவ்யூ போகிறதுக்கு முன்னாடி ஒரு கண்டிஷனும் சொல்லியிருந்தேன். நீங்கள் இந்த ரிவ்யூ முடிஞ்சதுக்கப்புறம் எப்படியும் இந்த படத்தை ஒரு ஆர்வத்தில் பார்க்க தான் போகிறீங்க. அப்படி பார்க்குறப்ப தயவு செய்து காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டு படத்தை பாருங்கள். இல்லை பக்கத்தில் இருக்கிற நம்மளைய தப்பாக நினச்சிருவானுங்க, பார்த்துக்கிடுங்க. இந்த படத்தினுடைய கதை, ஹீரோ ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன். அவரோட ஒய்ஃபு ஒரு 14 வயசில் ஒரு பொண்ணு, 5 வயசில் ஒரு பையன் ஒன்று, 2 குழந்தை பிறந்ததுக்கப்புறம் மனைவி மீது பெரிய நாட்டமெல்லாம் எதுவும் இல்லாதனால சார் ஒரு ஆப் வழியாக பெண்களை நாடி போகிறாரு. வேலை எவ்வளோ முக்கியமோ அதே போல் தினமும் அவர் இந்த செக்ஸ் லைஃப்பில் ஈடுபட்டுருக்காரு. ஒரு கட்டத்தில் கதாநாயகியான அந்த காலேஜுக்கு போகக்கூடிய வயது இருக்கக்கூடிய பெண், அம்மா ஒரு உயர் போலீஸ் ஒரு அதிகாரி, அப்பா கிடையாது. அம்மா சொல்கிறாங்க, நீ ஒழுங்காக யூனிவர்சிட்டி போகிறதா இருந்தால் தான் உனக்கு நான் கையில் காசு கொடுப்பேன், அப்படி இல்லைனா நீ வேலை வெட்டிக்கு போய் எங்கேயும் சம்பாரிச்சிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் நம்ம கதாநாயகியோட ஃப்ரெண்டு ஒரு சுகர் கேலாக இருப்பாங்க. அது என்ன அப்படின்னு கதாநாயகி கேட்க, தனக்கு பாக்கெட் மணி வேணும் அப்படிங்கிறப்ப, நான் அது ஒரு ஆப் இருக்குது, அதில் போயிட்டு எனக்கு பிடிச்சவங்களோட நான் ரிலேஷன்ஷிப் வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்ல ஐடியாவாக இருக்கே, அம்மா பணம் தர மாட்டாங்கிறாங்க, நம்மளும் இந்த வழியை நோக்கி போவோம் அப்படின்ட்டு கதாநாயகி அந்த ஒரு முடிவெடுத்து அப்லோட் பண்ணி தான் வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. 2-3 அட்டம்ப்ட் போகிறப்ப இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஆள் யாரும் கிடைக்கல. அதே போல் கதாநாயகனும் என்னப்பா இது அப்படின்னு சலிச்சு போக, ஒரு கட்டத்தில் 2 பேரும் மீட் பண்ண, 2 பேரும் காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரியே பேசி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் 2 பேருமே லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு வேலை எவ்வளோ முக்கியமோ அதை தாண்டி இந்த பொண்ணு தான் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி பைத்திய மாதிரி இந்த பொண்ணு பின்னாடி போக ஆரம்பிக்கிறார். ஒரு கட்டத்தில் இந்த பொண்ணுடைய வீட்லேயே போய் அந்த பெண்ணு கூட இருக்கிறப்ப காண்டாகிற கதாநாயகியோட அம்மா ஹீரோ மேலே ஒரு ஐடி ரைடர்னு விடுறாங்க. தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி அதிலிருந்து அவன் வெளியில் வரான். ஒரு கட்டத்தில் இந்த ஊரை விட்டே வெளியில் போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 2 பேரும் கிளம்பி போகிறாங்க. இவனுடைய ஒய்ஃபும் டைவர்ஸுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இவ்வளோ தான் கதையா அப்படின்னா அவ்வளோதான் கதை. கதையாக முக்கியம் நமக்கு அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்களுக்கு இந்த படம் விஆர் ஓடிடியில் இருக்குது, பார்க்கலாம்.